இப்படி பண்றதுக்கு எப்படா உங்களுக்கு மனசு வருது அப்படிங்கிறப்ப ஒரு தரமான செய்ய செஞ்சிருச்சு நம்ம ராயல் என்ஃபீல்டு. ராயல் என்ஃபீல்டுன்ற பைக்கே ஆசைப்படாதீங்க, அது ஒரு வண்டியே கிடையாது, ஒரு ஸ்பேர், அது குப்பை. அது நானும் ராயல் என்ஃபீல்டை பத்தி பேசும்போது பலமுறை சொல்லியிருக்கேன், டே அது வாங்காதீங்கடா, வாங்காம நிறுத்தினாதான் அவனுக்கும் புத்தி வரும். ஆனா கேட்டாதானே. இந்த பையன் பேரு பன்னீர்செல்வம், செஞ்சிக்கு பக்கத்துல இருக்க கிராமத்துல தான் இருக்காப்ல. சின்ன வயசுல இருந்து ராயல் என்ஃபீல்டுனா அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட். அதனால எப்படியாச்சும் அந்த வண்டியை வாங்கணும்னு சொல்லிட்டு வயிற்ற கட்டி வாயை கட்டி கொஞ்சமா சேர்த்து சந்தோஷமான முறையில கிளாசிக் 350 வாங்கினாப்ல. ஆனா அந்த சந்தோஷம் நீடிச்சிச்சான்னு கேட்டா இல்ல. வாங்க போறப்ப அந்த பையன் கிட்ட ஷோரூம்ல இருக்கிறவங்க நல்ல வாழைப்பழ மாட்டம் பேசி மண்டியை கழுவுன்னு கழுவி விட்டுருக்காங்க. இதான் ராயல் என்ஃபீல்டுக்கு கைவிந்த கலையாச்சே. ஏதாச்சும் மேஜர் ப்ராப்ளம் வந்தா கூட 5 or 6 டேஸ்ல உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம எல்லா பார்ட்ஸுக்கும் வாரண்டி வேற வருது, அப்படி இப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. வண்டி எடுத்தா 6 மாசத்துல ஓவரா இன்ஜின் நாய்ஸ் வந்திருக்கு. இது சம்பந்தமா ஷோரூம்ல போய் கேட்டதுக்கு இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்ல, சும்மா சின்ன பிரச்சனை தான், நீங்க எடுத்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்லியிருக்காரு. ஆனா ஷோரூம்ல இருந்து வெளியில வந்து 5 கிலோமீட்டர் கூட ரீச் ஆகல, அதுக்கு வண்டி நின்னு போச்சு. திரும்பி ஷோரூம்ல போய் விட்டாச்சு. விட்டதுல இருந்து 4 மாசம் ஆச்சு. இப்போ வரைக்கும் வண்டி அப்படியாக்கா தான் நிக்குது ஷோரூம்ல. பாவம், ஆசைப்பட்ட வாங்கின வண்டி கையில இல்ல, ஆனா மாசம் இஎம்ஐ மட்டும் கட்டிட்டு இருக்காப்ல. என்னதான் ஆச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு மேலிடத்துல இருந்து எங்களுக்கு அப்ரூவல் வரல அப்படிங்கறாங்க ஷோரூம்ல. அது மட்டும் இல்லாம அந்த வண்டியில இருந்த நிறைய பொருள் வேற வண்டிக்கு போட்டு போட்டாங்களாம். பில்லு வேற 6000 ரூபாய் போட்டுருக்காங்க. இன்ஜின் ப்ராப்ளத்துக்கு இண்டிகேட்டர் எல்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்களா. அட கொடுமையே, இது எங்க போய் சொல்றது.